இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு நாளும் நாம் தேவனிடத்தில் அநேக காரியங்களை எதிர்பார்த்து நின்று கொண்டு இருக்கிறோம் இல்லையா? கர்த்தர் என் வாழ்க்கையில் இதை செய்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லி ஒரு சில எதிர்பார்ப்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கிறது. பொதுவாக எதிர்பார்ப்புகள் ஒன்று நமக்காக இருக்கும் அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்காக இருக்கும். குறிப்பாக பிள்ளைகளுக்காக அதிக எதிர்பார்ப்போடு பெற்றோர்கள் இருப்பது வழக்கம். தேவனாகிய கர்த்தர் இப்படிப்பட்ட எதிர்பார்ப்போடு இருக்கிற உங்களை பார்த்து இன்றைக்கு திட்டமும் தெளிவுமாக ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுகிறார். அது என்னவென்று நாம் பார்க்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் வசனம் 11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவை அறிவேன். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் இன்றைக்கு நமக்கு தருகிறார் பாருங்க. நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை நமக்கு தேவன் கட்டளையிட போகிறார். பிரியமானவர்களே, எக்ஸாம் எழுதிவிட்டு நாம் காத்திருப்போம். எதுக்காக காத்திருப்போம்? அந்த ரிசல்ட் எப்படி வருது? இந்த எக்ஸாம்லையாவது நான் பாஸ் ஆகிட மாட்டேனா? அதுவும் குறிப்பாக டெட் எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு அது அப்படியே மனசு பக்கன்னு அடிச்சுட்டே இருக்கும். இதுலையாவது எனக்கு பாஸ் மார்க் கிடைச்சிடாதா என்று சொல்லி ஒவ்வொரு ஜாபுக்கும் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அது அப்படி மனசு எதிர்பார்த்துட்டு இருக்கும் இல்லையா? திருமண வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியம் நடந்து விடாதா என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். பெற்றோருக்கும் சரி, பிள்ளைகளுக்கும் சரி. திருமணம் ஆனவர்களுக்கு நமக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்து விடாதா என்று சொல்லி மனது அப்படியே ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும். ஒரு குழந்தை கிடைத்த பிறகு அதை வளர்த்தெடுப்பதற்கு ஏற்ற ஒரு கால சூழ்நிலைகள், நல்ல சம்பளம், பணம் இருக்காதா என்று நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், ஒரு ஏக்கம் இருக்கும். எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்து கொண்டுதான் இருக்கும். நான் எதிர்பார்க்கிறபடி என்னுடைய வாழ்க்கை அமைந்து விட்டால் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். சரியா? இப்போ புரிஞ்சுட்டா? சிலர் கடன் பிரச்சனையில் இருப்பார்கள். அவர்களுக்கு எனக்கு இந்த கடன் பிரச்சனையிலிருந்து எப்படா முடிவு வரும், ஏதாவது ஒரு வழி ஆண்டவர் திறந்துட மாட்டாரா என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அது மாத்திரம் இல்லை, வியாதியில் இருக்கிறவர்களுக்கு எப்போ இந்த நோயிலிருந்து எனக்கு விடுதலை வரும் என்று சொல்லி இருக்கும். நான் ஒன்று சொல்ல ஆசைப்படுகிறேன். அதுவும் வியாதியஸ்தர்களுக்காக குறிப்பாக இந்த வார்த்தையை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எந்த ஒரு நோயையும் தேவனால் குணமாக்க முடியும். இயேசு கிறிஸ்துவனுடைய காய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, சுகர், பிரஷர் அது சாகும் வரைக்கும் என்கிட்ட இருக்கும், அது போகாது அப்படிலாம் நீங்கள் சொல்லக்கூடாது. எந்த ஒரு நோயையும் குணமாக்க தேவனால் கூடும். ஏனென்றால் அவருடைய சிருஷ்டி நாம், அவர் சிருஷ்டிகர், நம்மை உருவாக்கி இருக்கிறார். அவ்வளோ அழகாக உருவாக்கி இருக்கிறார். சரியா? அவர் உருவாக்கி அப்படியே நம்மளை விட்டுறல, நமக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் வெற்றி சிறந்தார். அதில் ஒன்று தான் பிள்ளையின் அப்பமாகிய தெய்வீக சுகம். இந்த தெய்வீக சுகத்தை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆகவே இன்றைக்கு வியாதியோடு நின்று கொண்டு எனக்கு எப்படியாவது இந்த வியாதியிலிருந்து விடுதலை வருமா வராதா? சுகர், ஐயோ அது சாகும் வரைக்கும் இருக்கணும் டாக்டர் சொல்லிட்டாரு. அப்படியா? அப்போ பரிசுத்த வேதாகமும் உங்களுக்கு சொல்லுகிறது பொய்யா? விசுவாசிங்க, விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக இன்றைக்கு எல்லாத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை வருது. ஒருவேளை இந்த நோய் எப்படா எனக்கு சரியாகும் என்று சொல்லி நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு அந்த நோயிலிருந்து விடுதலை. ஓகேயா? அதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் முடிவை நான் உங்களுக்கு தரப்போகிறேன் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஒருவேளை அது உங்களுக்கு வர வேண்டிய பணமாக கூட இருக்கலாம். எனக்கு இப்படி ஒரு காரியம் வாய்க்குமா என்று சொல்லி எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன், எப்படா கிடைக்கும்?
உங்களுடைய வாழ்க்கை கட்டப்படணும்னு சொல்லி கூட நீங்கள் ஆசைப்பட்டிருக்கலாம். உங்களுடைய எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டு இருக்கலாம். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அதிலே ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, எதிர்பார்த்ததை தேவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். சரி, கர்த்தரே ஒரு ஆசீர்வாதத்தை சொல்றாரு. அது என்னன்னு பார்க்கலாமா? எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் உங்களுக்காக வாசிக்கிறேன். வேத புஸ்தகத்தை எடுத்துக்கோங்க, நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை பார்க்கலாம். என்ன வசனம்னு பார்க்கலாமா? நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுவீர்கள். ஆட, வீடு கட்ட போறீங்களாம், அதுல குடியிருக்க போறீங்களாம். என்னடா இது, வீடு கட்டினா குடியிருக்க தானே செய்வாங்க, இது என்ன வித்தியாசமா எழுதியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு முறை ஒரு அருமையான சகோதரி ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க தெரியுமா? நம்புறீங்களா? நம்பித்தான் ஆகணும். எனக்கே ஃபஸ்ட்டு நம்பவே முடியல. இது எத்தனை பொய் சொல்கிறாங்களான்னு கூட நினச்சேன். பல லட்சம் செலவழித்து அருமையாக கட்டியிருக்காங்கம்மா. 2 மாடி வீடு, சூப்பர். அந்த வீடு கட்டி முடிச்சாச்சு, பால் காய்ச்சாச்சு, எல்லாரும் வந்தாச்சு, எல்லாரும் ஆசீர்வதிச்சாச்சு, எல்லாம் கிஃப்டெல்லாம் கொடுத்தாச்சு, சந்தோஷம். அடுத்த நாள் அந்த வீட்டுக்கு போய் குடியிருக்க போகணும். இவங்க அந்த வீட்டுக்கு போயாச்சு. போயிட்டு அன்னைக்கு நைட்டில் இருந்து ஒரே பயம். அவங்களால அங்கே இருக்க முடியல. ஏதோ ஒரு அசத்தாவே அவர்களை துரத்துகிறது. இருக்க முடியல. திருப்பி பழைய வீட்டுக்கே வந்துட்டாங்க. அப்புறம் அப்படியே நடந்துக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 3 வருஷமா நடந்துக்கிட்டு இருக்கு. எத்தனையோ மந்திரவாதியெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அதை விரட்டுறதுக்கு. இதை விரட்டினா தான் நம்ம அந்த வீட்டில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ ஊழியக்காரங்களையும் கூப்பிட்டுட்டாங்க. கடைசியில் ஃபோன் பண்ணாங்க. என்னம்மா அண்ணன் இப்படின்னாங்க. ஆட, இதுக்கு தானா, நீங்கள் போங்கம்மா, அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு. சரின்னு சொன்னாங்க. போகும்போது தண்ணியும் எண்ணெயும் மட்டும் கொண்டு போங்க, வேறு ஒன்றும் நீங்கள் கொண்டு போக வேண்டாம்னு சொன்னேன். சரிம்மான்னு சொல்லிட்டாங்க. அங்கே போயாச்சு. போயிட்டு அவங்க அந்த வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணாங்க. தண்ணியையும் எண்ணெயையும் கொடுத்து ஜெபம் பண்ணிக்கிட்டாங்க. நான் ஃபோனில் தான் ஜெபம் பண்ணுறேன். அவங்கள நேரில் பார்க்கல, நான் அந்த வீட்டுக்கு போகவும் இல்லை. தொலைபேசி மூலமாக தான் இங்கே நடந்துட்டுருக்கு. அந்த ஜெபம் முடிந்த பிறகு அந்த தண்ணீரை எல்லா பக்கமும் எடுத்து தெளிச்சுட்டு எண்ணெயை எல்லா நிலைக்கால்கள்லையும் இயேசுவின் ரத்தம் என்று சொல்லி அவங்க போட்டு வச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கு எதுக்கு நான் உங்களை அந்த வீட்டுக்கு போக சொன்னேன்? நீங்கள் அந்த வீட்டில் சுகமாய் வாழ்ந்து இருக்க போகிறீங்க, அதுக்கு தான் உங்களை அங்கே போச்சுக்கியம்மா, பயமாக இருக்குமான்னாங்க. இவன் இப்போ இவ்வளோ நேரம் அதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ணியிருக்கு அப்படின்னு. இருந்தாலும் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. நீங்கள் விசுவாசமாக சொல்லிடுறீங்க, ஆனால் எனக்கெல்லாம் மனசு திக்குன்னு அடிக்குது. ஏன்னா நான்லாம் நேரலையில் அனுபவிச்சிட்டு இருக்கிறேன். அப்போ நீங்கள் ஒரு நாள் வந்து இங்கே தங்குறீங்களான்னாங்க. அடையாமல் நீங்கள் பயப்படுறீங்க, நான் லைவாக எப்பவும் உங்கள் கூடயே இருக்கேன், நீங்கள் எனக்கு எப்போனாலும் கால் பண்ணுங்கள், உங்களுக்கு பயம் வந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், இன்றைக்கி ஒன்றும் வராது, ஒரு தொந்தரவும் இருக்காதுமா, இன்னையிலிருந்து சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லியாச்சு. சரிம்மா அப்படின்னு சொல்லி அன்றைக்கி ராத்திரி தைரியமாக இருந்துக்கிட்டாங்க. அன்னையிலிருந்து இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. பிரியமானவர்களே, ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவனுடைய சத்துருவும் இச்சகம் பேசி அடங்குவார்கள் இருக்கு. சத்துருவாய பிசாசானவன் நமக்கு கொடுக்கிற தொந்தரவை கூட நாம் ஜெபிக்கும் போது நீங்கி விட செய்கிற தேவனாகிய கர்த்தர். புரிஞ்சுட்டா? நான் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறேன் என்றால் கர்த்தரை நேசிக்கிறார். நான் அவருக்கு பிரியமானபடி நடந்து கொண்டு இருக்கிறேன், அவர் சொன்னபடி ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். ஆகவே அவர் எனக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். அவ்வளவுதான். சரியா? தேவனாகிய கர்த்தர், நாம் அவரை நேசிக்க வேண்டும். அவர் இந்த உலகத்தில் சிருஷ்டித்த ஒவ்வொரு சிருஷ்டியையும் நாம் நேசிக்க வேண்டும். அதை அவர் விரும்புகிறார். அந்த அன்பு அது மாறாது. சரியா? தேவன் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள சொன்ன வார்த்தை என்னன்னா, நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை சாப்பிடுவீர்கள். ஹல்லேலூயா. நீங்கள் வீடு கட்ட போறீங்க, விசுவாசிக்கீங்களா? அட போங்கம்மா, 5 பைசா கையில் இல்லை, கடன் தான் மிச்சமாக இருக்குது, நாங்கள் வேறு வீடு கட்ட போகிறோமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் நடக்கும். நீங்கள் வீடு கட்டுவீங்க. நீங்கள் வீடு கட்டி முடித்ததுக்கு அப்புறமாவது சொல்லுங்கள் சந்தோஷமாக, நான் அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். சரியா?
கட்டாயம் நடக்கும். விசுவாசிங்க. தேவன் சொன்னால் அது நடக்கும். இன்னைக்கு நாம் ஜெபம் பண்ண போகிறது அதுக்கு தான். ஏசப்பா, வீட்டை கட்டி அதில் குடியிருந்து தோட்டங்களை நட்டி அதன் கனிகளை புசிப்பீர்கள்னு சொல்லியிருக்கீங்களா, நான் எனக்குன்னு வீடு கட்ட எனக்கு கிருபை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம கேட்போம். தேவன் அதை விரும்புகிறார். கர்த்தர் அதை விரும்புகிறார். நிறைய பேர் எதுக்கு இந்த உலகத்தில் வீடு ஏதோ இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு செத்துட்டு அதுக்கப்புறம் பரலோகம் போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படியேனும் இல்லை. இருக்க வரைக்கும் நமக்கு நல்ல சொந்தமான வீடு நமக்கு தேவை. ஒருவேளை அதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லையே என்று சொல்லி நீங்கள் உங்கள் மனசில் நினச்சி வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்களானால், தேவன் சொல்லுகிற காரியம் இதுதான். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கானவைகள் அல்ல, அவைகள் நன்மைக்கானவைகளே. ஆமென். தேவன் நினைத்திருக்கிற நினைவு உங்கள் பேரில் நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை உங்களுக்கு தரும்படியாக அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். சரியா? ஆகவே எனக்கு ஒரு வீடு கட்ட ஆசை. சிலர் சொல்லுவாங்க, இதுக்கு வீடு கட்டின வீடு அங்கங்கே கிடக்கு, நம்ம வாங்கிடலாம்ல, எதுக்கு வீட்டை கட்டணும் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் நினைக்கலாம். நான் ஏன் வீடு கட்டணும்னு சொல்கிறேன் தெரியுமா? வீடு நாம் கட்டும் பொழுது நம்ம இஷ்டத்துக்கு கட்டலாம். நமக்கு பிடித்தமானபடிக்கு நம்ம கட்டலாம். அதில் ஒரு ஜெப அறை கட்டலாம். அழகழகாக நமக்கு விருப்பமான அறைகளை கட்டிக்கொள்ளலாம். அது நம்ம விருப்பமான மாடலில் கட்டிக்கிடலாம். புரிஞ்சுட்டா? அதுக்காக தான் கர்த்தரே அதை சொல்கிறார், நீ வீட்டை கட்டுவேன்னு. உன் விருப்பத்தின்படி உனக்கு ஒரு வீடு கட்டப்படும். ஆமென். அதை தான் அவர் செய்ய போகிறாரு. எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. அது மாத்திரமல்ல, 6வது வசனம் பாருங்க. நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்று உங்கள் குமாரருக்கு பெண்களை கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷனுக்கு கொடுங்கள். இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி. பாருங்க, எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை. தேவன் பெருக செய்ய போகிறேன் என்கிறார். நீங்கள் இப்படி குறுகி போகிறதில்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு அருமையான வாழ்க்கை துணை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் கர்த்தர். ஆமென். நடக்க போகுது. எவ்வளோ சந்தோஷமான இந்த வார்த்தையை சொல்கிறார். நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன், என் பிள்ளைக்கு இப்படி ஒரு வாழ்க்கை வரணும்னு நான் எதிர்பார்த்துட்டே இருக்கேன், இப்படி ஒரு திருமணம் நடக்கணும்னு நான் எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன், என் பிள்ளைக்கு என் பேர பிள்ளைக்கு இப்படி ஒரு குழந்தை கிடைக்கணும்னு நான் ஆசைப்பட்டுட்டே இருக்கிறேன். 5 வருஷம் ஆயிட்டு, 2 வருஷம் ஆயிட்டு, 3 வருஷம் ஆயிட்டு, வருஷம்தான் போயிட்டுருக்கே தவிர ஒரு குழந்தை கிடைக்கலையே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை ஏக்கத்தோடு இருக்கலாம். தேவன் இன்றைக்கு உங்களுக்கு அந்த அற்புதத்தை செய்ய போகிறார். அதனால தான் அவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க, இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். நீங்கள் எங்கள் குறுகி போவதில்லை. ஆமென். எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை இன்னைக்கு அவர் சொல்கிறார். நீங்கள் பெருக வேண்டும் என்பது அவருடைய ஆசை. நீங்கள் வீடுகளை கட்டி அதில் குடியிருந்து தோட்டங்களை நட்டி அதன் கனிகளை புசிக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய ஆசை. சரியா? ஒரு முறை வெளிநாட்டில் இருந்து தன் தாத்தா பாட்டியை பார்ப்பதற்காக பேரன் அவங்க அம்மா அப்பாவோடு வந்திருந்தாங்க. அதாவது மகன் அவர்களுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு தன் தாய் தகப்பனை பார்ப்பதற்கு வந்திருக்கிறாங்க. முதல் முறையாக இந்தியாவிற்கு வந்திருக்கிறாங்க. அதுவும் அந்த கிராமத்திற்கு வந்திருக்கிறாங்க. இதை ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இந்தியாவுக்கு வராங்க, அந்த குழந்தைங்க, அவங்க பேர பிள்ளைங்க. அப்போது அந்த தாத்தா ஒவ்வொரு இடமா அந்த பேர பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் ஒவ்வொன்றையாக காட்டுறாரு. இதை பாரு, இதை பாரு, இந்த மரத்தை பாரு, அந்த மரத்தை பாருன்னு. அப்படி ஆச்சரியமாக அந்த பசங்க பார்க்குறாங்க. ஆகா, இங்கே பாருங்க மம்மி மம்மி வாட் இஸ் திஸ் அப்படி. உடனே அவங்க இது இந்த பழம்னு சொல்கிறாங்க, இது அந்த பழம்னு சொல்கிறாங்க, இது அந்த காயின்னு சொல்கிறாங்க, இது தாண்டத்தை கோகோனட் ட்ரீன்னு சொல்கிறாங்க. ஒன்று அப்படியே லைவாக அவங்க பார்க்கவும் அதை பிடிச்சி பார்க்குறான், பறித்து பார்க்குறான், கடிச்சு பார்க்குறான். அவனுக்கு இருந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஏன்னா கிராமத்தில் அதெல்லாம் கிடைக்குதுல்ல, அவங்க இருந்தது அந்த தேசத்தில் அதெல்லாம் கிடையாது. அதை அவங்க பார்த்ததே கிடையாது. இதான் ஃபஸ்ட் டைம் அவங்க பார்க்குறாங்களா, அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. இந்த தாத்தாவுக்கு அதோட மகிழ்ச்சி. நான் அதை பார்த்துக்கிட்டே இருக்கேன், என் கண்ணால் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவருக்கு இருந்த மகிழ்ச்சிக்கு அளவே கிடையாது. ஏன்னா மகன் பிள்ளை அது ஒன்னொன்னையா பறித்து பார்த்துட்டு தாத்தா 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 தாத்தான்னு கேட்குது. புரியுதா? அப்போது அந்த மரத்தை வைக்கும் பொழுதே
அந்த தகப்பனாருடைய உள்ளம் தன் பிள்ளை சாப்பிடும், பிள்ளைக்கு அப்புறம் பேர பிள்ளை அதை சாப்பிடும் என்று சொல்லி ஒரு மனமகிழ்ச்சியோடு அதை வைத்திருக்கிறார். ஆகவே அந்த பேர பிள்ளை அதை எடுத்துட்டு வந்து தாத்தா தாத்தான்னு சொல்லும் பொழுது அவருடைய உள்ளத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சியை நான் பார்க்க முடிந்தது. சாதாரணமாக பெற்றோர்கள் தங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியது எது என்றால், தங்களுடைய பேர பிள்ளைகள் பக்கத்தில் வந்து தாத்தா பாட்டின்னு சொல்லும் பொழுது, அதை கொடுக்கும்போது, அதை வாங்கும் பொழுது, அப்படி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கும்போது அவங்களுக்கு இருக்கிற மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது. அதை போல தான் நம்முடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவும் என்ன சொல்கிறாரு, நீ உனக்குன்னு ஒரு வீட்டை கட்டுமா, அதில் நீ குடியிருந்துக்கோ, அழகழகு கனிதரும் மரங்களை வச்சுக்கோ, அதன் கனிகளை நீ புசிச்சுக்கோன்னு சொல்கிறாரு. ஆமே, அப்படின்னு என்னன்னு தெரியுதா? கனி வைக்கிறதுக்கு இடம் விட்டு விட வேண்டும், மரங்களை வைக்கிறதற்கு இடம் விட வேண்டும். கொஞ்சம் சில இடங்களை நாம் என்ன செய்யணும், எக்ஸ்ட்ராவாக அதில் வச்சு அதில் சில மரங்களை வைக்கணும். பின்வரும் சந்ததிக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். பிரியமானவர்களே, இதைத்தான் ஒரு தகப்பனுடைய இருதயத்தை நான் இங்கே பார்த்தேன். கர்த்தருடைய இருதயம் ஒரு தகப்பனுடைய இருதயத்தை போல் அப்படியே துடிக்குது தன்னுடைய பிள்ளைகளுக்காக. அப்போ அவர் எவ்வளோ அருமையான கர்த்தர்னு பாருங்க. நீங்களும் நானும் பெரிய பாவின்னு அங்கே வேத புஸ்தகம் சொல்லுது. பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் பொழுது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நல்லவங்க கிடையாது, பொல்லாதவங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட நமக்கு கூட ஒரு வேலை இருதயம் கடினப்பட்டு போகலாம். எப்படின்னா, ஆமாம் என்னத்தை இதுகளுக்கு செஞ்சு என்னத்தை, ஒரு நன்றியே இல்லை. நானும் இந்த பிள்ளைங்க பிறந்ததுலேருந்து எல்லாம் செஞ்சு தான் பார்க்கேன், அதுகளுக்கு நன்றியே இல்லை. அப்படி நம்ம என்ன செஞ்சிடறோம், சளிப்படைஞ்சிடறோம். ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம எவ்வளவோ பொல்லாதவங்க, கர்த்தரை விட்டு விலகினவங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனவங்க, ஆனால் கூட அப்பா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்களா, நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிற முடிவை நான் உனக்கு தரப்போகிறேன். நான் எதிர்பார்த்துட்டு இருக்க முடிவுன்னு கூட அவர் சொல்லலை. உன்னுடைய எதிர்பார்ப்பின்படி நடக்க போகிறது, உன்னுடைய எதிர்பார்ப்பின்படி உனக்கு வீடு கிடைக்க போகிறது, உன்னுடைய எதிர்பார்ப்பின்படி உன்னுடைய வாழ்க்கை கட்டப்பட போகிறது. ஆமேன். உன்னுடைய எதிர்பார்ப்பின்படி உங்களுடைய எல்லை பெருக போகிறது. தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு பெருக செய்ய போகிறார். உங்களுக்கு பிள்ளைகளை கொடுத்தார், உங்களை ஆசீர்வதித்தார், உங்கள் எல்லையை பெருக செய்ய போகிறார். நீங்கள் என்ன தொழில் பண்ணணுமோ பண்ணுங்க, சந்தோஷமாக செய்யுங்க, தேவன் அதை பெருக செய்ய போகிறார். ஆகவே அங்கே நீங்கள் அங்கே குறுகாமல் பெருகி என்கிற வார்த்தையை தேவன் சொல்லியிருக்கிறார். அவர் எவ்வளோ அன்புள்ள ஆண்டவர் பாருங்க, நம்முடைய தகப்பன். இன்னைக்கு ஒரு வேளை யாராவது உங்ககிட்ட வந்து நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன், நான் உனக்காக செத்தே போயிருவேன் அப்படிம்பாங்க. ஆனால் சாக மாட்டாங்க, செத்துறேன்னு சொல்லுவாங்க. சிலர் செத்தும் போயிருக்காங்க, அப்படியே நடந்திருக்கு. சரியா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் நமக்காக பாவமானார், பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார். அப்போ அவ்வளவு ஒரு அன்புள்ள அந்த தகப்பன் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிற ஒரு காரியம், என் மகனே, என் மகளே, நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை நான் உனக்கு தரப்போகிறேன், நீ எதிர்பார்த்திருக்க வேலையை உனக்கு தரப்போகிறேன், நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பதவியை உனக்கு நான் தரப்போகிறேன், நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆசீர்வாதத்தை நான் உனக்கு தரப்போகிறேன். நீங்கள் இன்றைக்கி ஜெபம் பண்ண போகிறீங்க. என்ன எதிர்பார்ப்பு இருக்குது ஆண்டவரே, என் வீட்டில் இந்த காரியம் வேணும், எனக்கு இது வேணும், என்னுடைய வாழ்க்கையில் இது எனக்கு கிடைக்கணும், நான் விரும்புகிறேன், எல்லாம் தடையாகவே இருக்குது, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தர் சொன்னதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நானாக இங்கே வந்து நான் உங்கள்கிட்ட பேசலை. கர்த்தர் சொன்னார், என் பிள்ளைகள் எதிர்பார்த்துட்டு இருக்க முடிவை நான் கொடுப்பேன். ஒருவேளை கணவன் மனைவிக்குள்ளே இன்றைக்கி பிரச்சனைகளோடு நீங்கள் இருந்துகிட்டு இருக்கலாம். என் கணவர் என்னை நேசிக்கவே இல்லை, என் மனைவி என்னை நேசிக்கவே இல்லை, எங்கள் குடும்பத்தில் ஒரே குழப்பமும் பிரச்சனையுமா தான் இருக்குது, நிம்மதியே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ எதிர்பார்த்துட்டு இருக்கிற முடிவை நான் உனக்கு கொடுப்பேன். எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைத்தால் எப்படி இருக்கும், அதை தானே நீங்கள் நினைக்கிறீங்க. கர்த்தர் அதை கட்டாயமாக கொடுக்க போகிறாரு, கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அப்போது நானும் அதை பார்ப்பேன், என் கண்களால் அதை காணுவேன், நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா நான் உங்கள் எல்லாருக்காக ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கர்த்தர் இப்படி கட்டாயம் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எல்லாருக்கும் வீடு வேணும், கட்டாயம் வேணும். சரியா? சாதாரணமாக இருக்கக்கூடாது, சூப்பராக இருக்கணும் அந்த வீடு. அந்த வீட்டை சுற்றி அழகழகு கனிதரும் மரங்கள் இருக்கணும், அழகாக சில்லுன்னு காற்றோட்டமாக இருக்கணும். ஏசிலாம் தேவை கிடையாது, அந்த காற்று அவ்வளோ அழகாக வரணும் நம்ம வீட்டுக்குள்ளே. இயற்கையாக நம்ம வாழ வேண்டும்.
கர்த்தர் அதை விரும்புகிறாரு. அதுக்கப்புறம் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடக்கணும், திருமண காரியங்கள் நடக்கணும், பேர பேத்திலாம் வீட்டுக்குள்ளே சத்தம் போடணும் இல்லையா? அதை ஒரு வேடிக்கையாக ஒரு கதை சொல்லுவாங்க. அம்மா குழம்பு வைக்கிறதுக்கு, அதாவது ஒரு பெண் குழம்பு வைப்பதற்காக தேங்காவை கீறி எடுப்பாங்களாம். அப்போது அந்த தேங்காய் கீறிட்டு இருக்கும் பொழுது பக்கத்தில் வந்து அதை எடுத்து கடித்து சாப்பிட்றதுக்கு பிள்ளை இல்லையேன்னு ஏக்கமாக இருக்குமா. ஐயோ நான் இதை செய்கிறேன். அது அதை அனுபவிக்கிறவங்களுக்கு புரியும். தேங்காய் கீறிட்டு இருக்கும்போது பிள்ளைங்க வருவாங்க இல்லையா, வந்து டக்குன்னு எடுத்துகிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு பிளான் போட்டு அதை கீறிட்டு இருப்பீங்க. சரி இவ்வளோ இருக்குது, இதை வச்சு குழம்பு வச்சிடலாம், இந்த தேங்காவை கூட்டுக்கு போட்டுடலாம், அப்படி ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் உங்கள் குழந்தைங்க வருவாங்க, ஒன்றும் கேட்க மாட்டாங்க, குடும்பம்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அடே இருக்கிறது அவ்வளோதாண்டா, அதுக்கு என்னம்மா. அது ஒரு வேடிக்கையாக சொல்லுவாங்க. என்னென்னா, அப்படி வாங்கி சாப்பிட்றதுக்கு எங்கள் வீட்டில் பிள்ளை இல்லை, ஒரு குழந்தையோட சத்தம் இங்கே இல்லை, ரொம்ப போராக இருக்குது, எவ்வளோ அழுகையாக இருக்குது, ஒரு நல்ல காரியத்துக்கு எங்களால் என்ன செய்ய முடியல, போக முடியல. நான் அங்கே எங்கேயாவது போய் நின்னா உனக்கே குழந்தை இல்லை, நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி மனசு வேதனை அடைஞ்சிருது. அதுக்காக என்ன செய்கிறது இல்லை, இவங்க எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் போகிறதே இல்லை. அவங்களாம் கூப்பிட்டா கூட இவங்க போக விருப்பப்படுறதில்லை. அந்த மாதிரி ஆகி போகுது. சிலருக்கு அவங்க வீட்டில் பிள்ளைகள் திருமண வயசில் இருப்பாங்க, ஏதாவது திருமண காரியமாக கூப்பிடுவாங்க இல்லையா, பத்திரிக்கை வச்சு இவங்க குடும்பமாக வாங்குவாங்க, இவங்களுக்கு போக மனசு வராது. ஏன்னா உன் பிள்ளைக்கு இன்னும் திருமணம் ஆகலையான்னு கேட்பாங்களே, நான் அங்கே போயிட்டு இன்னும் வெக்கப்பட்டுலாம் நிற்கணும், நான் என்ன பதில் சொல்ல முடியும் என்ன சொல்லி அவங்க கேவலமாக நினச்சிட்டு வேண்டாம், வேதனைப்பட்டு அப்படியே உட்காந்துருவாங்க. இன்னும் சிலர் என்ன செய்வாங்கன்னா, அடே உன் பிள்ளை படித்து முடிச்சுட்டான்னு என்ன வேலை பார்க்குறானான்னு கேட்பாங்க. இதுக்கு பயந்துட்டு என்ன செய்கிறது இல்லை, எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் போகிறதே இல்லை. நம்ம பிள்ளைக்கு இன்னும் வேலையே கிடைக்கல, எல்லா பிள்ளைகளும் நல்ல வேலை பார்க்க கை நிறைய சம்பாதிக்குது, என் பிள்ளைக்கு என்ன வேலை கிடச்சிச்சு, ஒன்றுமே இல்லையே, நான் எப்படி போய் அந்த இடத்துல நிற்க முடியும். 4 பேர் வருவாங்க, அதுவும் எங்கள் சொந்தக்காரங்கெல்லாம் பொல்லாதவங்களாக இருக்காங்க, எப்போ பார்த்தாலும் இனி ஏதாவது கேள்வி கேட்குறாங்க, நோண்டிகிட்டே இருக்கிறாங்க, நல்ல காரியத்துக்கு நான் போகவே முடியலை. எவ்வளோ மன வேதனை பாருங்க. இப்படி இந்திய சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள், அவமானப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற முடிவை நான் உங்களுக்கு தரப்போகிறேன், உன்னை பெருக செய்ய போகிறேன், நீ வீடுகளை கட்டுவாய், அதில் குடியிருப்பாய், கனி தரும் மரங்களை நாட்டுவாய், அதன் கனிகளை புசிப்பாய், பெண் எடுப்பார்கள், பெண் கொள்ளுவார்கள், பேரன் பேத்திகளை நீங்கள் எடுப்பீர்கள், பெருக செய்வேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். உங்கள் வெட்கம் அடைந்த சகல தேசங்களிலும் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று சொல்லி, எந்த இடத்துல தலையை குனிஞ்சிங்களோ அதே இடத்துல தலை நிமிரச் செய்வார் தேவன். ஆமென். அது நடக்கும், கட்டாயம் நடக்கும். அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இவ்வளோ நல்ல குணமாக இருக்கும்போது நம்முடைய பரம தகப்பன் எவ்வளோ நல்ல குணமாக இருப்பார், யோசிச்சு பாருங்க. கட்டாயமாக அவர் செய்வார். அதுக்காக தான் நம்ம இப்போ ஜெபம் பண்ண போகிறோம். யார் யார் என்னென்ன வேணும்னு விரும்புகிறீங்களோ, நாம் இப்போ ஜெபிக்கும் போது என் கூட சேர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியம் கிடைக்கும். நான் சவாலாகவே சொல்கிறேன், சரியா? புது வருஷத்தில் எல்லா ஆசீர்வாதத்தோடையும் நீங்கள் இருப்பீங்க. புது வருஷத்தில் வருகிற புதிய ஆண்டில் உங்கள் வீட்டில் இருந்து, எனக்கு இது இல்லையே, எனக்கு என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலை, எனக்கு இன்னும் குழந்தை இல்லை, கடன் பிரச்சனை மாறணும், எங்கள் வீட்டுக்கு ஒரு வாகனம் வேணும், எனக்கு நல்ல வேலை வேணும், என் கடன் மாறணும், எனக்கு அப்படி இப்படி எந்த எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கிறீங்களோ, அல்லது டெட் எக்ஸாமில் நான் பாஸ் ஆகணும், இது வேணும் அது வேணும், எதாக இருந்தாலும் சரி, நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஒருவேளை உங்கள் நோயாக கூட இருக்கலாம். இத்தனை ஆண்டு இந்த நோயை வச்சுட்டு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியுமா, ராத்திரி எனக்கு தூக்கம் வரல, பகலில் இங்கே வெளியே கூட போக முடியாது, கேட்டால் இவளுக்கு என்ன இந்த வியாதின்னு கேட்பாங்களேன்னு சொல்லிட்டு அவமானப்பட்டு நான் நிற்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். ஒரு முறை இயேசு கிறிஸ்து நடந்து போய் கொண்டிருக்கும்போது திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது பெரும்பாடுள்ள ஸ்திரீ 12 வருஷமாக அந்த உதிரப்போக்கினால் அவள் கஷ்டப்பட்டா, நிற்கவே இல்லை, எத்தனையோ டாக்டர்ஸை பார்த்துட்டா, அவளுக்கு சரியாகவே இல்லை. அப்பொழுது அவள் இயேசு கிறிஸ்து இந்த வழியாக போகிறார் என்பதை அவள் கேள்விப்பட்டு, அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாகிலும் என் பெரும்பாடு நின்று விடாதா, நான் சுகம் பெற்றுவிட மாட்டேனா என்று சொல்லி ஓர் நம்பிக்கையில் அவள் வந்தாள். வந்து உண்மையாகவே அவள் மூடிட்டு தான் வந்தாள். வெட்கம்,
ஏன்னா அந்த ஜனங்கள்லாம் அவளை அருவருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 12 வருஷம் ஏன் அப்போ இந்த நோயிலே இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அப்படியே ஒதுக்கிட்டாங்க, அருவருக்க ஆரம்பித்தார்கள். அவள் மூடி அப்படியே வந்து இயேசுவின் அந்த ஒரு சின்ன அப்படி தொட்ட அந்த செகண்ட் அவளுக்கு விடுதலை கிடைச்சிச்சு. இயேசுவின் இடத்துல இருந்து வல்லமை புறப்பட்டு அவளுக்கு போய் அவளுக்கு குணமாயிட்டு. சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ அவர் சொல்றாரு, என்னை தொட்டது யாருன்னு கேட்காரு. உடனே சீசர்கள்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே இவ்வளோ பேர் உண்மை நெருக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க, இதுல நாங்க யாருன்னு எப்படி சொல்ல முடியும்? இவ்வளோ பேர் உங்களை நெருக்கி தொட்டுக்கிட்டு வர்றாங்க, என்ன ஒரு ஆளா தொட்டுக்கிட்டு இருக்கு? புரிஞ்சுட்டா? அப்படி கேட்குறாங்க. கேட்ட உடனே அவர் சொல்றாரு, இல்லை, என்னிடத்தில் இருந்து வல்லமை புறப்பட்டதை நான் உணர்ந்தேன். விசுவாசத்தோடு என்னுடைய வஸ்திர தொங்கலை ஒரு ஸ்திரீ தொட்டாள் என்பதை அவர் உணர்ந்தார். தெரிந்து போச்சு. உடனே அவள் பயந்து கொண்டு ஏசப்பாட்ட முன்னால வந்து உளுந்துட்டா. ஆண்டவரே, நான் தான் உண்மை தொட்டது என்று சொல்லி அவள் சொல்றா. ஓகேயா? அப்படி சொல்லும் பொழுது, ஸ்திரீயே எழுந்துரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, அவன் உன்னை சுகமாயிட்டுங்கிறத அவர் ஓப்பனாக சொல்றார். ஏன் அப்படி சொன்னார் என்றால், அவள் எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு இருந்தாள். சமுதாயத்தில் எந்த ஒரு நல்ல ஒரு காரியத்துக்கும் அவள் போக முடியாது. வெட்கம் அனுபவித்து கொண்டிருந்தாள். நோயின் நிமித்தமாக அத்தனை பேரும் அவளை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். அன்றைக்கு அந்த ஸ்திரீ விடுதலையாக்கப்பட்டாள் என்று இயேசு கிறிஸ்து அவ்வளவு ஜனங்களுக்கு மத்தியில சொன்னது நிமித்தமாக அவளுக்கு கனமும் மகிமையும் மரியாதையும் புகழும் பேரும் திரும்ப வந்தது. பிரியமானவர்களே, அல்லது ஏசு அப்படி அமைதியாகவே போயிருந்தார், இப்படி அவளுக்கு விடுதலை ஆகிட்டு அவரும் அமைதியாகவே போயிருந்தார் என்றால் இந்த சமுதாயம் அவளை நம்பி இருக்காது. அவள் சுகமடைந்து விட்டேன் என்று சொன்னால் கூட அந்த சமுதாயம் அதை ஏற்று இருக்காது, அவளை கனப்படுத்தி இருக்க மாட்டார்கள். அவள் ஒரு சமுதாயத்தில் கனமான ஒரு பொசிஷன்ல அவள் வந்திருக்கவே முடியாது. புரியுதா? ஆகவே கர்த்தர் அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று அவருக்கு. யாரையும் அவர் வெட்கத்தோடு இந்த சமுதாயத்தில் வாழ வைக்கவே மாட்டார். தாவீது சொல்றார், நான் வெட்கத்தோடு திரியணும் அப்பா, நான் இவ்வளோ பெரிய அவமானத்தை நிந்தையை சுமந்துட்டு தான் இந்த சமுதாயத்தில் நான் வாழணுமாப்பா? அவர் கேட்கும் பொழுது, நீ அப்படி ஆவதில்லை, உன்னுக்கு அப்படி ஆவதில்லை. என் அன்பு பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற முடிவை கொடுத்து இந்த சமுதாயத்தில் உங்களை தலை நிமிர செய்ய போகிறார். அதுதான் அவர் விரும்புகிற ஒரு காரியம். நாம் ஜெபம் பண்ணுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, என்னோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எந்த ஆசையாக இருந்தாலும் சரி, எந்த முடிவாக இருந்தாலும் சரி, நீர் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் எல்லையை பெரிதாக்கும். நீங்க சொன்ன வார்த்தையின்படி அவர்களுக்கு அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் யார் யார் என்னோடு இணைந்து என் வியாதி குணமாக வேண்டும், கடன் மாற வேண்டும், குழந்தை பாக்கியம் வர வேண்டும், திருமண காரியம் நடக்க வேண்டும், வீடு கட்டப்பட வேண்டும், வாகனங்கள் வாங்க வேண்டும், என்னுடைய பிரச்சனை போராட்டத்துக்கு முடிவு வர வேண்டும், என் குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனை நீங்க வேண்டும், கணவன் மனைவி பிரச்சனை நீங்க வேண்டும், என்ன காரியமானாலும் சரி. சில பிள்ளைகள் இன்றைக்கு படிக்காமல் பைத்தியமாக அடைகிறாங்க, அவங்களும் மாறட்டும் ஆண்டவரே. நல்ல ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு கொடுங்கப்பா. எந்த காரியமாக இருந்தாலும் சரி, என் தகப்பனே, அவர்களுக்கு இன்றைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, என் பிள்ளை மாறுவானா, என் வாழ்க்கை மாறுமா என்று சொல்லி, எனக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா என்று சொல்லி, எனக்கு இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, எனக்கு சுகம் கிடைக்குமா கிடைக்காதா, என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை வருமா வராதா என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற எதிர்பார்ப்பை அவர்களுக்கு கொடுத்தவர்களை ஆசீர்வதிப்பீராக. உடைய தூய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, விசுவாசத்தோடு ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். தொடர்ந்து நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்பதை மறந்து போக வேண்டாம். நீங்கள் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் இணைந்து ஜெபித்து தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். ஆமென். அல்லேலூயா.